இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமை நேர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக, உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலிருந்து தொடர்ச்சியாக நித்திய ஜீவனின் தன்மைகள் என்று சொல்லி நித்திய ஜீவனுடைய தன்மைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியருக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த பவுல் 2 கொரிந்தியருக்கு அவர் எழுதும்போது தெளிவாக எழுதுகிறார். பூமிக்குரிய கூடாரமாகி நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இங்கே நித்திய ஜீவனை குறித்து தெளிவாக அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய நித்திய வாழ்வு இந்த கூடாரமாகிய பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும், அது இங்கே வாழ்கிற இந்த கூடாரம் ஒன்றும் இல்லாம போனாலும் நம்முடைய அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் இந்த பூமியிலே நிழலாய் அல்லது கூடாரத்திலே வாழ்கிறவர்களை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை சீக்கிரம் இந்த பூமியிலே முடியும். என்னைக்காவது ஒரு நாள் முடியும். அது எப்படியாவது எந்த வகையிலையா முடியும். அப்போ அது முடிந்து அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய வீடு ஒன்று அல்லது நித்திய ஜீவன் நித்தியமாய் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டாயிருக்கிறது. பரலோகத்தில் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதான் நித்திய ஜீவன் அல்லது நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப். நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப். இந்த உலகத்தினுடைய வாழ்வு முடிந்த பின்பதாக அல்லது வாடகைக்கு தங்கியிருக்கிற இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்னும் கூடாரம் முடிந்ததற்கு பின்பதாக கைவேலை இல்லாத தேவனால் கட்டப்பட்ட வீடு நமக்கு உண்டு. இந்த பூமியில கைவேலை ஆகிய வீடுகளை நாம் கட்டுகிறோம். கைவேலைகளாக வீடு கட்டணும்னா கண்டிப்பா அது வீடு கட்டக்கூடிய அந்த கொத்தனாரு, கான்ட்ராக்டரு, அந்த என்ஜினியரு எல்லாரும் கை வேலை செய்வதற்கு கையாட்கள் எல்லாம் இருந்து செங்கல், சிமெண்ட் எல்லாம் வைத்து வீடு கட்டுகிறோம். அது மனிதனுடைய கையாலே கட்டப்படுகிறது அல்லது எந்திரத்தின் உதவினாலே, மனிதனுடைய முயற்சினாலே, எந்திரத்தினுடைய உதவினாலே மனிதன் எந்திரத்தை இயக்கி அது நடக்கிறது. ஆனா இங்கே தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு. அந்த வீடு தேவன் கட்டுறாரு, ஆனா கைவேலை கிடையாது. எப்படிங்க கைவேலை இல்லாம எப்படிங்க வீடு கட்ட முடியும்? கைவேலை இல்லாம எப்படி வீடு கட்ட முடியும்? உலகத்துல வீடு கட்டுறோம், எல்லாம் செய்யறோம், ஆனா கையினால தானே செய்யறோம். கையினால தானே ஒரு வேலை செய்து அதை கெட்டுக்கிறோம். ஆனா பைபிள் சொல்லுது கைவேலை இல்லை, கையினாலே செய்யப்படாத வேலை. ஆனா தேவன் அந்த வீடை கட்டி வச்சிருக்கிறார். எப்படி? அதான் ஜீசஸ், அதான் இயேசு கிறிஸ்து, அதான் இயேசு கிறிஸ்து. தட் ஜீசஸ். அவரால்தான் கைவேலை இல்லாத வீடை கட்ட முடியும். நீங்க வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா வார்த்தையினாலே தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, எல்லாம் உண்டாயிடுச்சு. எல்லாத்தையும் உண்டாக கடவுது, உண்டாக கடவுது, உண்டாக கடவுது வார்த்தை சொன்னோன்னே அப்படியே எல்லாம் உண்டாயிடுச்சு. அதே மாதிரி வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையின் மூலமாகவே அவரால் ஒரு மாளிகை கட்ட முடியும். ஏன்னா தேவனால மட்டும்தான் முடியும். வேற யாரால அது முடியாது.
அது கர்த்தரால மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. அவர் மட்டும்தான் அதை செய்ய முடியும். உலகத்தில் இருக்க வேற எந்த மனிதனாலும் வேற யாராலும் பரலோகத்தில் இருக்க தெய்வ தூதர்களாலும் கூட அதை செய்ய முடியாது. அதை செய்வதற்கு இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் தான் வல்லமை இருக்கு. அப்போ அந்த கை வேலை இல்லாத நித்திய வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா, இந்த உலகமாகிய கூடாரம், இந்த உலகம் கைவேலையாகிய செய்யப்பட்ட கட்டப்பட்ட வீடுகளிலே குடியிருக்கிற நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளிலே இந்த உலகத்திலே முடிந்துவிடும். யாரும் நான் நிரந்தரமா இந்த உலகத்துல வாழ்வேன், யுக காலமா வாழ்வேன், இந்த உலகத்திலே குடியிருப்பேன் யாராலும் சொல்ல முடியாது. பணம் இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், சொல்ல முடியாதுங்க. உலகத்துல நிரந்தரமாய் யாராலும் குடியிருக்க முடியாது. எந்த வகையிலாவது ஒரு நாள் அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடித்துத்தான் ஆக வேண்டும், முடிச்சுதான் ஆகணும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முடியும் போது, இந்த கூடாரம் அழியும் போது, இந்த மாம்ச தேகம் அழியும் போது, நமக்கு அங்கே கட்டப்படாத ஒரு நித்திய வீடு, கைகளால் கட்டப்படாத ஒரு நித்திய வீடு தேவனால் நமக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்கு நாம் போவோம் எப்போ? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேற வழியில போக முடியாதுங்க. நோ சான்ஸ். வேதம் தெளிவாய் சொல்லுகிற, என்னை அல்லாமல் ஒருவனும் என் பிதாவினிடத்திற்கு வரான். அடுத்த இயேசுவை சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். I am the life, I am the truth, I am the salvation. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ அந்த வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் கடந்து போய் அவருடைய பிள்ளையாய் மாறும்போது, நமக்கு கைவேலை இல்லாத கட்டப்பட்ட அந்த நித்திய வீடை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த நித்திய வீடை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அவர் மூலமாய் அந்த நித்திய வீடை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் மூலமாய் அந்த நித்திய வீடை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் மூலமாய் இந்த மகிழ்ச்சியான வீட்டை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் மூலமாய். இந்த கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாரா? தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த நித்திய வீடை இயேசுவின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.